நாம் பகவத் தீர்த்தத்தை வாங்கிக்கிறச்ச 3 முறை வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. ஒவ்வொரு முறை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த 2வது முறை வாங்கிக்கிறது, 3வது முறை வாங்கிக் கொள்கிறது இப்படி. என்ன காரணம் அப்படின்னா, 3 விதமான தாபங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீக அப்படின்னு. ஆத்தியாத்மிகம் அப்படின்னா, நமது சரீரத்துல உண்டாகும் ரோகங்கள், வியாதி இதெல்லாம், மனக்கவலை இதெல்லாம். ஆதி பௌத்திகம் அப்படின்னா, இந்த எலி போன்ற ஜந்துக்கள் இவைகளால் நமக்கு ஏற்படக்கூடியதான உபத்திரவம். வீட்டுல இருக்கவே முடியாது. எங்க பார்த்தாலும் எலி நடமாடிண்டே இருக்கும். எங்க பார்த்தாலும் பல்லி நடமாடுறது, சர்ப்பம், பாம்பு போன்றதான ஜந்துக்கள்லாம் வருது. இந்த மாதிரி ஒரு பாதைகள் இருக்கு. இதுக்கு ஆதி பௌத்திகம் அப்படின்னு பேரு. ஆதி தெய்வீகம் அப்படின்னா, ரொம்ப பெருசா மழை பெய்யறது, அடமழை, இல்ல வெயில் சுட்டெரிக்கிறது, மழையே இல்லாம வறட்சியா போறது, பூகம்பங்கள் வருது. இந்த மாதிரி சுழல் காத்து வீசுறது, இதெல்லாம் ஆதி தெய்வீகம். தெய்வ கோபத்தினால அப்படி வரக்கூடியதான ஒரு கஷ்டங்கள். இந்த 3 விதமான தாபமும் நமக்கு வரக்கூடாது. அப்படிங்கிற ஒரு நோக்கோட தான் 3 முறை தீர்த்தத்தை வாங்கி பகவானை ஸ்மரிச்சுண்டு சாப்பிட்றது, எடுத்துக்கிறது, பிரசாதம் எடுத்துக்கிறது. ராமராவ்.